நீர் உருண்டை தான் யாருக்கு தான் பிடிக்காது. நம்ம 90s கிட்ஸ்ல வந்து நீர் உருண்டைன்னு சொல்லுவோம், உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம். அதை தான் இன்னைக்கு ஈவினிங் செஞ்சிருந்தேன். நல்லா காத்து மழையோட ஆரம்பிச்சிச்சு. ஆனா நான் வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்ச கையோட மழையும் நின்று போச்சு. ஆனா இந்த ஜில்லுன்னு ஒரு காத்துக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருந்துச்சு. நான் டக்குனு மாவெல்லாம் அரைக்கல. நம்ம கம்மியிலேருந்தே போய் மாவு அரைச்ச மாவு, இது புழுங்கரிசி மாவு. அதை எடுத்துட்டு வந்துட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃபர்ஸ்டே உப்பு சேர்த்து பிசையும் போது நம்ம தாளிக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீர் உருண்டை நம்ம வந்து பச்சரிசி மாவுல செய்யறதை விட புழுங்கரிசி மாவுல செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இன்னொன்று இந்த நீர் உருண்டைன்னு சொல்லும் போது இதை வந்து அப்படியே உருட்டிட்டு தண்ணியில நல்லா வேக வச்சு எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் நீர் உருண்டை. அந்த தண்ணியை அப்படியே உப்பு போட்டு குடிச்சும் போடுவாங்க. அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்பெல்லாம் யார் இப்படிலாம் செய்யறா? இப்பெல்லாம் இட்லி பானையிலேயே அப்படியே உருட்டி வச்சிருக்காங்க. தாளிப்புக்கு நல்ல கடலை நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து தாளிச்சு மெயினாக இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காவும் காஞ்ச மிளகாய் மட்டும் தான் அதிகமாக போடுவேன். தேங்காய் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து கரண்டு போயிடுச்சு. அந்த கேப்பில் எல்லாம் உட்காந்துருந்தாங்களா, கம்மியிலேயே கொடுத்துட்டு ஒரு குண்டா நிறைய தேங்காவை திருவி வாங்கிக்கிட்டேன். இப்படி போட்டு தாளிச்ச கையோடய நம்ம திருவின தேங்காவையும் நிறைய போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூடயே நம்ம அரைச்ச மாவையும் போட்டு நல்லா கிண்டணும். மாவு நல்லா கிண்ட கிண்ட மாவு நல்லா உருண்டு திக்கா அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவு ஆற வச்சுட்டு நல்லா உருட்டி வேக வச்சுக்க வேண்டியதான். வேக வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் இட வேக வச்சு கம்பெனி கொடுத்துட்டு 2வது இட தான் எல்லாருமே சாப்பிட்டோம். நான் இப்படிதான் செஞ்சிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.